அன்புக்குள்ளே ஆண்டவர் இரட்சகமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் மீண்டும் ஒரு சிலுவை நாட்களை ஆண்டவர் காண கிருபை செய்திருக்கிறார். சிலுவை தியான கூட்டத்தில் மீண்டும் நாம் உட்கார்ந்து சில மணி துளிகள் சிலுவை தியானத்தை, சிலுவையுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கேட்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நல்ல நாளில் தகப்பனே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா, உம்முடைய பிரசனம் எனக்கு வரட்டும் தகப்பனே என்று இப்படிப்பட்ட வாழ்வு. கொலோசியர் 3:24 சொல்றாரு, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பொதுவாக அந்த சிலுவை பாடுகள் என்னன்னா, சிலுவை இயேசு கிறிஸ்து பிறரை வாண்டிப்பதற்காக, பிறரை நேசிப்பதற்காக. அதுதான் யோவான் 3:16, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்களும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படி அவர் தந்துடைய விளைவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அநேகரை மீட்கும் பொருளாகவும், எல்லோரையும் மீட்கும் பொருளாகவும், எல்லா மக்களும் ரட்சிப்பு கொடுப்பதற்காகவும், எல்லா மக்களுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இயேசு உலகத்தில் வந்த நோக்கம் நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அதுதான் சங்கீதம் 138:8 சொல்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க வானத்தை பூம்படைத்த கடவுளுடைய மகன் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே என்னன்னா, மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். மனிதன் எப்படி வாழ்வு கிடைக்குன்னா, ஜிஎல் மூடி ரொம்ப ஒரு பெரிய பிரசங்கர், ஜிஎல் மூடி. அந்த ஜிஎல் மூடி ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் முடிச்சுட்டு நடந்து போறாரு. போன வழியில அவரை சிலர் வழிமறித்து கொள்றாங்க. வழிமறித்து கொண்டு அவரை கொலை செய்வதற்கும், அவரை இருந்த பொருட்களை பிடிங்கி அவரை கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறாங்க. கொலை செய்வதற்கு எத்தனைக்கிறப்போ ஜிஎல்டி முடியும் அவங்கள்ட்ட கேட்டது, கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. என்ன வாய்ப்புனா, நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், ஆண்டவரை நோக்கி எனக்கு ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணா. உடனே அவங்க சரி, ஓகே, ஜெபம் பண்ணுங்கண்ணா. அவர் அவங்க முன்னால முட்டி போட்டு, அந்த எந்த மனிதர்கள் தன்னை கொலை செய்வதற்காக ஆயத்தம் பண்றாங்களோ அந்த மக்களுக்கு அவர் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்படுகிறார். தகப்பனே, இவர்கள் பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதீங்க, இவங்க குடும்பங்கள் வாழ்வு இருக்கட்டும், ஏதோ இவங்க கஷ்டத்தின் மத்தியில என்னை கொலை செய்ய வர்றாங்க, அந்த கஷ்டங்களுக்கு நீக்கட்டும். எதுக்காக கொலை செய்வாங்கன்னா, நக்சலைட்டுகள் இருக்காங்க. நக்சலைட்னா தீவிரவாதிகள் என்று பெயர். அந்த தீவிரவாதிகள் எதுக்கு அவங்க தீவிரவாதி ஆனாங்கன்னா, ஒடிசா மாநிலத்துக்கு போயிருக்கப்போம், நான் ஐஎம்எஸ் சார்பா ஒடிசா மாநிலத்துக்கு போயிருக்கப்போம். எதுக்கு அவங்க தீவிரவாதியா ஆனாங்கன்னா, ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கிராமம், பின்தங்கின கிராமம், மேல் ஜாதி மக்கள், இவங்க பின்தங்கின ஜாதின்னு சொல்றாங்க. மக்களை நம்மளே பிரிச்சுக்கிட்டோம், நாங்களாம் மேல் ஜாதி, நீங்களாம் கீழ் ஜாதி, நாங்களாம் கீழ் ஜாதி, நீங்களா, நம்மளே நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஆனா கடவுள பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை என்று கடவுளுடைய பார்வையில ஆண் பெண் எதுவுமே இல்லை. கடவுளுடைய பார்வையில் எல்லாம் ஒண்ணுதான். கடவுள் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறாரு. ஊழியக்காரன் இல்லாம கடவுள் இப்படி யாரையுமே பார்க்கல, எல்லாத்தையும் ஒன்னாதான் பார்க்கிறாரு. ஆனா நம்ம தான் அப்படி பிரிச்சு பார்க்கிறோம். அப்படி அந்த கிராமத்துல கீழ் ஜாதி மக்கள் வீட்டுக்கு மேல் ஜாதி மக்கள் உள்ள வருவாங்க. உள்ள அந்த கீழ் ஜாதி பெண்களை தங்களுக்கு சுயமாக ஆக்கி கொள்வார்கள் சில மணி துளிகளுக்கு. அப்ப அந்த வீட்டு ஆண் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அந்த வீட்டுல, அந்த ஊர்ல எழுதப்படாத சட்டம், அதை யாருமே கேட்க முடியாது. அந்த ஊர்ல வளர்ந்து பெருகும் ஒரு மனிதன் என்ன கேட்கிறானா, ஐயா, என்னுடைய தங்கை இது, என்னுடைய துணைவியார், என்னுடைய அம்மா எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லையே. என்னுடைய தங்கை அவளுக்கு வரப்போட கணவருக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு சொந்தம் இல்லையே. என்னுடைய மனைவி எனக்கு மட்டும்தானே சொந்தம், நீ எப்படி தொடலான்னு கேட்கிறான். ஆனா எழுதப்படாத சட்டம் அது அவங்களுக்கு கேட்கல. அந்த ஊர் விவோட்ட போய் சொல்றான், தலையாரிட்ட போய் சொல்றான். தலையாரி தான் ஃபர்ஸ்ட், அடுத்து விவோ, அடுத்து தாசில்தார், அடுத்து கலெக்டர், எஸ்பி, இப்படி பலர்கிட்ட முறையிடுறான். ஆனா யாருமே அதை கேட்க மாதிரி இல்லை. அப்பதான் அவன் என்ன பண்றான், அவன் கையில ஒரு அருவா எடுக்கிறான். அருவா எடுத்து எந்த ஆண்மகன் தன் ஊருக்குள்ள வேற ஜாதிக்காரன் வரணும், வேறு யாரு சம்மந்தம் இல்லாம வரணும், அவன் தலையை வெட்ட ஆரம்பிக்கிறான். எத்தனையோ ஆண்மக்களை வெட்டிட்டான். அவனுக்கு பெயர்
தீவிரவாதி, நக்சலைட் என்று பெயர். அவனை பொறுத்தவரை அது தீவிரவாதம் இல்லை. நான் எல்லாத்திலையும் போய் என் நான் கஷ்டத்தை சொன்னேன், ஆனா ஒருத்தரும் என் கஷ்டத்தை கேட்கல, எனக்கு விடுதலை தரல. அப்ப எனக்கு யார் விடுதலை? அவனே அந்த விடுதலையை ஏற்றுக்கொண்டு அந்த விடுதலையை அவனே எடுத்துக்கொள்கிறார். அவனுக்கு பெயர் தீவிரவாதி என்று பெயர். ஒன்னா இன்னைக்கு இந்த ஜிஎன் முடி அதைத்தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நான் இந்த உலகத்துல எனக்கு நீ மற்றவருக்காக ஜெபிக்கிற மனிதராய் காணப்படுகிறார். அதுதான் எபேசியர் 4 32 அழகா வாசிங்க. ரொம்ப சூப்பரா சொல்றாரு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் மன்னிக்கிற மக்களாய் இருங்கன்னு சொல்றாரு. அதுதான் அப்போஸ்தலர் 7 59 60 சேவான் இரத்த சாட்சியாய் முதல் இரத்த சாட்சி மறிக்க போகும்ன, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கால் இவர்களை மன்னிங்க, இவர்கள் மேல இவர்கள் பாவத்தை சுமத்தாதீங்கன்னு கல்லறிந்த மக்கள் மேல் ஒரு மன்னிப்பதற்காக ஒரு ஜெபிக்கிற சேவானாய் காணப்படுகிறார். அதுதான் ஆதியாகமம் 18 கடவுள் கூப்பிட்டு ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த நினிவே மக்கள் தவறு பண்ணிட்டாங்க, இந்த நினிவே மக்கள் தவறு பண்ண மக்களை நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல முழங்கால் போயிட்டு, தகப்பனே இந்த ஒரு விஷயம் சொல்லுங்கப்பா, அந்த ஊர்ல 2000 பேர் இருக்கா, ஒரு 50 நீதிமான் தான் மன்னிக்க மாட்டீங்களா? 45 பேரு, 40 பேரு, 30 பேருன்னு கேட்கிறாரு. மன்னிக்கும் பரவல் கடைசி 10 பேர் 5 பேர் வரையும் கேட்கிறான். ஆனா அந்த மக்கள் அங்க ஒருத்தர் கூட நீதிமான்ல. லோத்தோட வீட்டுக்குள்ள அந்த தெய்வதூதர்கள் போன பிறகு தெய்வதூதர்களை அழிப்பதற்காக அடிப்பதற்கு அந்த ஊர்க்கார சுத்தி சுத்தி வர்றான். ராத்திரி முழுவதும் சுத்தி வந்தாலும் அந்த அவனுக்கு கண்ணு தெரியல. குருட்டாட்டத்தை விட்டு பண்ணிட்டார் ஆண்டவர். அவ்வளவு வெறித்தனம். லோத்து வெளியே சொல்லார், ஐயா என் மகளை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, வந்திருக்க கூட என் சொந்தங்கப்பா, அவங்கள நீ விட்டாத, அவங்கள தொடக்கூடாதுப்பான்னு கெஞ்சிரான் கூத்தாடுறான். ஆனா அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த மக்கள் தீவிரவாதம். இன்னைக்கு மக்கள் ஜாதிய பெருமையிலையும், அதாவது தன்னுடைய ஜீவனத்தின் பெருமையும், தனக்கு இருக்கிற பணத்தின் பெருமையும், தனக்கு இருக்கிற அதிகாரத்தின் பெருமையும் மற்றவர்களை அழிக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அப்படி அழிக்க கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய் மாற வேண்டும் என்று தான் வானத்தில் பூமி படைத்த ஆண்டவர் இந்த உலகத்துல தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் பார்த்துபடி நம்மை மன்னித்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர் சொல்றார், பிதாவே தாங்கள் செய்கிறது மன்னிடு. கன்னத்துல வரைஞ்சாங்க, துப்புனாங்க, தலையில கொட்டி யார் கூட்டினா சொல்றாங்க, எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, கடைசியா சொல்றாரு, மன்னிங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க. ஒரே ஒரு இடத்துல கேட்கிறாரு, என்னையா நீ அடிக்கிற, நீ அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேட்கிறார். அது நீதியும் கேட்க ஆண்டவராய் காணப்படுகிறார். எங்க தவறு நடக்கோ அந்த தவறை தட்டி கேட்க மாட்டார். நமக்கு முன்னால தவறு நடக்கிறப்போ அந்த தவறை நம்ம என்ன பண்ணோம், தட்டி கேட்க விட்டோம். ஜெயிலை மூடி அவங்களுக்காக ஜெபிக்கிறப்போ அவங்க அப்படியே அவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அவங்க சாட்சியா மாறினாங்க. கவுடி திருநெல்வேலியில கவுடி மிஷினரி அந்த பகுதியில வேலை செய்யறப்போ ஒரு 20 தீவிரவாதிகள் கவுடி மிஷினரிய சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி, கவுடி மிஷினரி குதிரையில வருவார் காட்டு வழியா. அப்ப இப்படி ரோடெல்லாம் கிடையாது, பல கிராமங்களுக்கு போயிட்டு வந்து அவங்க கடம்பத்தூருக்கும் கவுடி போயிருக்கார் இல்ல, கடம்பத்தூர் அந்த பகுதி ஃபுல்லா கவுடி ஊழியம் செஞ்சிருக்காங்க. அவரை சாகடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி குதிரை வரப்போ கயத்தை கட்டிட்டா குதிரை தெரியாம கவுந்து விழுந்து ஒரு கீழே விழுந்து செத்து போவார். குதிரை வர ஸ்பீடு, குதிரை நல்ல உயரம் நினைச்சு அந்த பக்கம் ரோட்ல அந்த பக்கம் 10 பேர் இந்த 10 பேர் கயிறு வச்சுக்கிட்டு ரெடியா நிற்கிறேன். குதிரை அங்க வர்றப்போ நம்ம பக்கத்துல கயிறு எடுக்கலான்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குதிரை ஒரு 1/2 கிலோமீட்டர் வர்றப்போ குதிரையை பார்த்துட்டாங்க. குதிரை வர பக்கத்துல வந்துன்னா கயிறு எடுக்க 10 ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள விட்டு கடந்து போறப்போ அந்த குதிரையோட சத்தமே அவங்களுக்கு கேட்கல. இங்கதானே குதிரை வந்தது, இந்த மலையில தானே வந்தது, இன்னும் வரலைன்னு சொல்லி பார்க்குறாங்க. குதிரை அவங்கள விட்டு கடந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு சத்தமே கேட்கல. கண்கள் இருளடை வந்துருச்சு. அதுதான் 2 ராஜாக்கள்ல எலிசா
சுத்தி சமாரியா எலிசாக்கு அந்த ராஜா அனுப்புறப்போ எந்த ஊர் ராஜா அனுப்புறாரு? அவனுக்கு பொறுத்துக்கிட்டு வர்றதுக்கு கேஎஸ் வந்து சொல்றாரு, வெளியே குதிரை எல்லாம் சுத்துறா, உன்னை தூக்குறான்னு அக்னிமான ரயநாதப்பன்னு சொல்றாரு. அவர்களோடு இருப்பவர் பார்த்து நம்மோடு இருப்பவர் தெரியும். ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் தொட முடியல. அதே மாதிரி அந்த அவங்க போன உடனே அவங்க எல்லாம் பின்னாலே போனாங்களாம். கவுடி பின்னாலே, கவுடி ஐயா பின்னாலே போய் மன்னிச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்களாம். அவங்களுக்கு மன்னித்தாராம். மன்னிச்சது மட்டும் இல்ல, உடனே நாங்கள் உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த 20 பேரும் 25 பேரும் ஞானஸ்தானம் ஏற்றுக்கொண்டாங்க. அப்பவே ஒருவேளை ஆண்டவர் மன்னித்து வாழ்வு கொடுக்க மாட்டார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று எப்ப மன்னித்து வாழ்வு கொடுக்கிறார்னா உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். 2வது கட்டம், நான் யாரு, நான் தவறு பண்ணிட்டேன், அதனால எனக்கு இது வேலை, எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் சுகர் வியாதி, எனக்கு ஏன் ப்ரெஷர், எனக்கு ஏன் அல்சர், ரெகுலராக மாத்திரை போடுவோம், காலையில் எழுந்த உடனே மாத்திரை போடுவோம், தைராய்டு எழுந்த உடனே முதல்ல மாத்திரை, எதுக்கு எனக்கு தைராய்டு, எதுக்கு எனக்கு சால்ட்டு, இதெல்லாம் ரெகுலராக 100 பேர்ல 60 பேருக்கு எல்லாத்துக்கும். இதெல்லாம் நம்மை சரி பண்ணி கொள்வதற்காக, நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, நமக்கு விடுதலை கிடைப்பதற்காக. ஒருவேளை ஆண்டவற்றை இதை நினைத்து அந்த கல்வன் கேட்கிறான், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஏன் வேதனை, பரதேசி வாழ்வு எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ தன்னை நினைத்து, அதுதான் சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்வு. லூக்கா 15 இளைய குமாரன், லூக்கா 19 சகையு, லூக்கா 7ஆம் அதிகாரம் பாவியான பெண், யோவான் 4ஆம் அதிகாரம் சமாரிய பெண், யோவான் 8ஆம் அதிகாரம் விபச்சாரியான பெண். தங்களை நினைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கூப்பிட்டுருப்போம். அன்னைக்கு வேதத்தில் எழுதியிருக்கு மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கும் நம்ம தவறு, நமக்கு என்ன வியாதி வந்தாலும் அந்த தவறு வந்ததுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்ப அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டவர், வாழ்வு கொடுக்க மாட்டவர், தன்னை உணர்ந்து. அடுத்து உலக பிரகமா ஆண்டவர் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் பரிதானம் வாங்காமலும் கடன் கொடுக்காமலும் என் கட்டளையினுடைய நியமங்களை கை கொண்டு ஒருவன் எனக்கு உண்மையாய் இருப்பானானால் அவன் பாக்கியவான், அவன் பிழைக்கவே. கட்டளை, பிரதான கட்டளை, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சொல்வார் ஒரு சொருவம் உண்டாயிருக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக. வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிரு, ஆண்டவருக்கு ஓய்வு நாள்ல வேலை செய்யாத, கடவுள்கிட்ட உட்கார்ந்துரு, வேலை வாங்காத. அது கட்டளை. அடுத்த கட்டளை, உன் வாழ்நாளுக்கு நீடித்திருப்பதற்கு மாமியார் மாமனார் மட்டும் கணம் பண்ணக்கூடாது. அதுவும் அம்மா அப்பா இருந்தாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இல்ல அம்மா அப்பா மட்டும் கணக்கு பண்ணிட்டு மாமா மாமியார் என்ன பண்ண ரோட்ல விட்டுறக்கூடாது. கட்டளை. மன்னிப்பு கோர்றோம், கடவுள் மன்னிக்கிற கடவுள். மன்னிப்பு கோர்றப்ப தன் பிள்ளைகள் உணர்றதான். என் குடும்பத்துல எப்படி இருக்கு, எங்க அப்பா கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன்னா, ஒரு வயதான அம்மா மருமகள் வீட்டை கேட்குது, மருமகள் வேலைக்கு அவசரமா கிளம்புறப்போ, அம்மா அந்த வெண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிருமாங்குது. அது வெண்ணியை எடுத்து வச்சுட்டு கணவரை கூப்பிடுது, சாயங்காலம் வருவேன், ஒன்றும் உங்கள் அம்மாவா நானா முடிவு பண்ணிக்கிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. நீயா நாவளா நானா. அவன் வரப்பு ஒரு ஹாஸ்டலில் பார்த்து கொண்டு விட்டான். ஹாஸ்டலில் பார்த்து கொண்டு விட்ட பிறகு சாயங்காலம் வந்தோடனே பையன் கேட்டான், அந்த அட்ரஸ் எங்கப்பா இருக்கு, எதுக்குறான்னு கேட்டான். உனக்கு வயசான காலத்தில் நான் வேலைக்கு போகிறவங்க உன்னை கொண்டு நாங்கள் சேர்க்கணும்லான்னா. இதுதான் வாழ்க்கை. நாம என்ன செஞ்சோமோ, எதை விதைச்சோமோ, வேப்ப மரத்தை வச்சா கொய்யா மரம் வருமா, கருவேப்பிலை மரத்தை விதைச்சா வேப்பிலை வருமா? எதை விதைக்கிறோமோ அதை மட்டும்தான். நீங்க என்ன வயசுல சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கீங்க, நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இருப்பீங்க. உங்க தாயின் தகப்பு நீங்க எவ்வளவு கனம் பண்றீங்களோ உங்க பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணணும். தாயின் தகப்பன்ல மாமா மாமியாரை யார் பார்ப்பா, நம்ம தான் பார்க்கலாம். அதையும் நம்ம கனம் பண்ணணும்.
இதுதான் கட்டளை. இந்த கட்டளையில படி நடக்கிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அப்பதான் ஜெபத்தை கேட்கும், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு அவர் சத்தமா ஜெபம் பண்றப்போ உடம்பு உலகத்துள்ள பாவங்கள் எல்லாம் மேல கொட்டப்பட்டுருச்சு. அப்பதான் அந்த வழியெல்லாம் தெரியுது. தெரியறப்ப அவர் ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. ஏன்னா பாவங்கள் கொட்டப்பட்டுன்னு ஒரு காரியங்கள் வந்துருச்சு. தகப்பனுக்கும் அவருக்குள்ள பார்வை துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டதால ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றப்போ முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி தலையில் சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. எப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்ம தேவையை சொல்லனா கட்டளைகளை நிறைவேற்றோம். அதுதான் சிலுவை. முதலாவது மன்னிக்கிற மக்கள். அதுதான் ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். பரமண்டலில் இருக்கிறீர்கள் இதாகவே நம்முடைய நாமம் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யுங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல. இந்த 3 பேர் அக்கா தங்கச்சிக்கு வீட்டுல எல்லாம் ரொம்ப சண்டை நடக்கும். என் ஒய்ஃபு 4 பேர் அக்கா தங்கச்சி, செம்ம சண்டை நடக்கும். இப்போ அந்த பெரிய பிள்ளைகள் அனுப்புற எனக்கு யாரு நான் ஏன் செய்யணும், அது சின்னவா தான் அதையும் சண்டை போடுவான் எல்லார் வீட்லயும். உண்மை இல்லையா? உங்க வீட்டுல எப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப சொன்ன அந்த மாதிரி ராத்திரி போய் வீட்டுல தூங்க முடியாது. அது வேற தவறா இருக்கு. இது எல்லாம் எங்க வீட்டுலயா என்னுடைய ஒய்ஃபு 4 பேர் அக்கா தங்கச்சியோட அப்படிதான் இருக்கும். போட்டி வராம. ஆனா ஜஸ்ட் சில நிமிடங்கள். அதே நேரத்துல கொஞ்ச நேரம் தங்கச்சியை காட்டலன்னா என்ன கேட்டா வந்துருவோம். கொஞ்ச நேரம் காட்டலனாலும். ஆனா உன் சகோதர குற்றங்களை மன்னிக்கிறது போல நம்முடைய குற்றங்களை, அதான் ஜெபம். அதுதான் கம்யூனியன் சர்வீஸ்க்கு முன்னால பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று ஒளியில் நடவாமல் லைட்லேயே நடக்கல, இருட்டுல குருட்டு பயிராகவே நடந்துக்கிட்டு சொல்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. இன்னும் அதுல இன்னும் பின்னால போனீங்கன்னா நிறைய அதுல வாக்குத்தத்தங்கள் இருக்கு. மன்னிக்கிறத பத்தி ஒருவேளை நான் மன்னிக்கிறப்போ அந்த 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 பிளெஸ்ஸிங், அந்த கம்யூனியன் சர்வீஸ் புக்கு கொடுங்க. அந்த ஒரு ஆர்டர் சர்வீஸ், எல்லா இதயங்களும் சந்திக்கிற சர்வனுடைய கடவுளை உன்னதற்கு தேவனுக்கு மகிமையும் நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசன சகோதர சகோதரிகளே அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் அந்த நிச்சயம் சொல்வாரு. நிச்சயம் சொல்றப்போ அதுல மன்னிப்பை பத்தி இருக்கும். அந்த நம்முடைய பரம பிதாவாகிய சர்வனுடைய கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னுடைய சகோதரர்கள் குற்றங்களை மன்னித்து மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அல்ல செய்யும் என்று நிச்சயித்திருக்கிறார். எப்போ பாவ மன்னிப்பு கொடுக்குறாரு? இது பாவ மன்னிப்பு நிச்சயம். யாரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடத்துறாங்களோ, யாரு சீனியரோ அவங்க சொல்லணும். சீனியர் யாரோ அவங்க தான் சொல்லுவாங்க. இது பாவ மன்னிப்பு நிச்சயம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஆனா யாரு எங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணுன்னா நம்முடைய பரமபிதா சர்வனுடைய கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி என்ன ஆயிட்டோம் அப்படி மனம் திரும்புறோம். அதான் 2வது கல்வர். 2வது கல்வர் மனம் திரும்புறோம். தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள செய்யும் இந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நித்திய விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக ஒரு பாட்டு பாடணும். ஆனா இது மன்னிக்காம அவர் சொன்னாலும் யாரும் சொன்னாலும் எடுக்கூடாது, வேஸ்ட். அதனால இந்த வருஷத்துல ஏன் 66 வயசு எனக்கு விவரம் தெரிஞ்சு 66 வருஷம் அந்த நிகழ்வுல சர்ச்சுக்குள்ள இருந்திருக்கேன். இயேசு அடிச்சுட்டாங்கடா, வெட்டிட்டாங்கடா, குத்திட்டாங்கடா. அன்னைக்கு நான் இருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், விட்டுருக்க மாட்டேன். ஆனா சொல்றாரு அப்போஸ்தலர் சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 4ல, அப்போஸ்தலர் 15ல என்ன சொல்றாருன்னா சிறப்பா சொல்வாரு. நீங்கள் நிர்ணயித்த ஆண்டுடைய நிர்ணயத்தின்படி வாசிமா அப்போஸ்தலர் 2:22 நம்மளை பத்தி சொல்றாரு. நம்ம தான் இஸ்ரவேலர். இஸ்ரவேலரே தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் நிர்ணயத்தைப்படி அப்போஸ்தலர் 22:23 3:15 ஜீவாதிபதி நீங்கள் கொலை செய்தீர்கள் சொல்றார். யாரை பார்த்து?
அங்க இருக்க வேத பாருங்க, நம்மளை பார்த்தா சொல்றார். 4:10 சொல்றார், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. யாரால்? பிலாத்து அறையில நீங்க தானே அரைஞ்சிட்டீங்க முட்டா போயிலங்கிறார். யார்? நான் சொல்ல, பவுல் நம்மளை பார்த்து பேதுருடிகள் சொல்றாரு. 5:30-31, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை. யாரு மரத்தில் தூக்கி கொலை செய்தா? நாம. எப்பன்னா, எப்போ வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறோமோ, எப்போ அக்கா கூட சண்டை போடுறோமோ, எப்போ சர்ச்சில் பாஸ்டர் கூட சண்டை போடுறோமோ, பாஸ்டர் எப்போ மக்கள் கூட சண்டை போடுறோமோ, எங்க பக்கத்து வீட்டோட சண்டை போடுறோமோ, எங்க யார் கூட சண்டை போடாம இருக்கிறோம், பேசாம இருக்கிறோமோ, யார்கிட்ட ரொம்ப மோசமா இருக்கிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றோம்? கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம், சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கோம். எப்பெல்லாம் திருச்சபையில் சண்டை நடக்குதோ, கிறிஸ்தவனுக்குள்ள என்னைக்கு யூனிட்டிலையோ, கிறிஸ்தவனுக்குள்ள என்னைக்கு விதர்ப்பம் இருக்கோ, அப்பெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அதான் சொல்ல, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுங்கிறாரு. ஒருவேளை நீங்க எல்லாரும் ஆண்டவற்றை மன்னிக்கிற மக்களாயினா, நாம் மன்னித்து பிறரை ஏற்றுக்கொள்றப்போ, பரமபிதாவை சர்மில் கடவுள் உத்தம மனஸ்தவத்துடன் விண்முனையான விசுவாசத்துடன் தங்கள் சகோதரர் மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் கர்த்தர் பாவமன்னிப்பு அருளச் செய்து செய்திருக்கிறார். அதுதான் பாவமன்னிப்பு. பிதாவே இவர்களை மன்னிங்கிற வார்த்தை எனக்கு சொந்தமாகணும்னா, நான் மன்னிச்சிருக்கிறேன்னா, இப்ப நாம அப்படி ஒரு பிளாஷ்பேக், அப்படி கண்ணை மூடி அப்படி பார்ப்போம். எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கோம், எத்தனை பேர் கூட நம்ம பேச மாட்டோம், அக்கா தங்கச்சி கூட எத்தனை பேர் பேச மாட்டோம், அதாவது புருஷன் வீட்டோட பேச மாட்டோம், இல்ல புருஷன் ஏன் வீட்டோட பேச மாட்டாரு, இப்படிலாம் சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் எல்லாம் நீக்கி ஐயா எல்லாத்தையும் சகோதரரை நம்ம ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்துட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனை நீங்க பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, உங்களுடைய இரக்கத்தை தாங்க. தகப்பனை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயம் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம ஒருக்காக கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே உண்மை பார்க்கிற தகப்பனை நீ பார்க்கிறோமா? ஆம் தகப்பனே, உண்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க கிருபையை தேடி நிற்கிறப்பா, மனமரங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னீங்க. உங்கள் சகோதர குற்றங்களை மன்னிச்சா நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஒரு செக், நான் மன்னிக்காம நீர் என்னை மன்னிக்க மாட்டீங்கப்பா. என்னை நீங்க மன்னிக்கல, என் வியாதி, என் கடன் பிரச்சனை, என் அமைதி குறைவு, குடும்பத்துல அமைதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, பல தொல்லைகள், ஏன் வர்ற வருமானம் விட அதிகமான செலவு, அமைதி இல்லாத சூழ்நிலை, வியாதியினால ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில நான் மன்னிக்கிறப்ப அது விடுதலை கிடைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க, மன்னிக்கிற தன்மை எனக்கு தாங்க தகப்பனே. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல நீர் அந்த சோதோம் குமார மடத்தை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்க. ஆனா மன்னிப்பை பெற அவர்கள் ஆயத்தமா இல்ல. நானும் சோதோம் குமாரத்தை போல இருக்கிறேன்ப்பா, ஒரு மன்னிக்கிற தன்மை எனக்கு தாங்க. ஒருவேளை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சகோதர குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இனி மன்னித்து உங்களுடைய சிறுதானத்துக்குள் வர எனக்கு கிருபை செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.